உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். இப்போ கிரகங்கள் மாறுது இல்லையா, 9 கிரகம் இருக்கு. இதில் ராகு கேத்து மட்டும் ஒரே சமயத்தில் மாறக்கூடியது. இந்த ராகு கேத்துவை தவிர மீதி 7 கிரகங்களும் இதனுடைய கிரக மாற்றம் நம்ம பார்க்குறோம். இந்த கிரக மாற்றத்தினால நமக்கு தாக்கங்கள் எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு சனி மாறுது அப்படின்னாலே கேட்கவே வேண்டாம், கோயில் வாசலில் போர்டு வச்சுருப்பாங்க, மாற்றத்துக்கு முன்னாடியே கூட்டம் இருக்கும். குரு பெயர்ச்சியும் அதே மாதிரி தான், ராகு கேது பெயர்ச்சியும் அதே மாதிரி தான். பட் சனி, குரு, ராகு கேது இவங்களை தவிர நமக்கு ரொம்ப நம்ம ஹெல்த் ரீதியாக நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ ஆடி மாதம் பிறக்க போகுது இல்லையா, ஒரு மாத பிறப்பு நம்ம சொல்கிறோம். இந்த மாத பிறப்பு தான் நமக்கு சூரியனினுடைய பெயர்ச்சி. ஸோ மாதம் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இதில் இவர் இப்போது ஆடி மாத பிறப்பு, இந்த ஆடி மாத பிறப்பில் அவர் கடகராசிக்கு வரார் இல்லையா. ஸோ கடகராசிக்கு வரும்பொழுது அவர் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். இந்த சூரியனினுடைய பெயர்ச்சியை வைத்து தான் நம்ம காலத்தை நிர்ணயம் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாத பிறப்பு அப்படிங்கிறதுனால தான் கோவில்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு பூஜைகள் சுவாமிக்கு பண்ணுவாங்க. அதுவும் சிவன் ஆலயங்களில் பார்க்கும் பொழுது மாசப்பிறப்பில் சங்கில் அபிஷேகம் பண்ணுறது சுவாமிக்கு இந்த அபிஷேகங்கள்லேயே ரொம்ப சிறப்பாலாம் நடக்கும். இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்பசி. ஏன்னா சூரியன் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் கரெக்டாக மேற்கில் போய் உட்கார்றார். சித்திரை மாதம் அவர் கிழக்கில் இருப்பார். இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் மேற்கில் இருப்பார். ஸோ துலாம் ராசியில் அவர் இருக்கும் பொழுது அதை ஐப்பசி மாதம் அந்த சூரியனினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடியது மிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா மகர மாதம், தை மாதம். தை மாத பிறப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சித்திரை. ஸோ சித்திரை, ஆடி, ஐப்பசி, அடுத்தது மகரம். இந்த 4லேயும் சூரியனினுடைய பெயர்ச்சி வரும்பொழுது நிறைய நமக்கு உடல் உபாதைகள் நிறைய நமக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இறப்புகளும் அந்த சமயத்தில் நிறையா இருக்கும். ஒரு மனிதனினுடைய பட்டு ஐயோ என்ன இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், இப்படி இறந்துட்டாங்க அப்படி இறந்துட்டாங்கன்னு. அதனால் இந்த மாத பிறப்பு எல்லாமே ரொம்ப ஒரு நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒன்று. பரிகாரங்கள் பண்ணணுமா வழிபாடுகள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பண்ணணும். வழிபாடு சூரியனினுடைய மாற்றம், அதுவும் இந்த மாதிரி ஆடி மாத பிறப்பு, ஐப்பசி மாத பிறப்பு, மகரம், தை மாத பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு, இந்த 4லேயே மாத பிறப்பில் மாத பிறப்பு அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் ஈஸ்வரனுக்கு சிவன் கோயிலில் போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அன்றைய நாளில் அன்னதானம் பண்ணுறது விசேஷம். ஸோ வழிபாடு அப்படிங்கும் பொழுது சிவன் கோவிலில் போயிட்டு நம்ம சுவாமிக்கு வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், இது வழிபாடு. தான தர்மம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அன்னதானம், இது பரிகாரம். ஸோ ரெண்டுமே நம்ம அந்த நாளில் பண்ணணும். இந்த சூரியனை தவிர்த்து நம்ம அடுத்த கிரகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா செவ்வாய். நம்ம எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயோ காலையில் வாக்கிங் போனாராம். இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் கூட நம்ம பார்த்தோம், காலையில் வாக்கிங் போனாங்க, வாக்கிங் போயிட்டு வாக்கிங்லேயே ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் வரதோ இல்லை ஹார்ட் ஸ்ட்ரோக் வரதோ இது எல்லாத்துக்கும் காரணம் செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் மாற்றத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு செவ்வாய் மாற்றம் அன்னைக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும். ஒரு சிலருக்கு ஒரு வாரம் முன்ன பின்ன வரலாம். அது அவங்கவுங்க ஜாதகத்தை கிரகநிலைகளை பொறுத்தது. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டதெல்லாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சியை வைத்து நாம் சொல்லலாம். சந்திரனை எடுத்துக்கிட்டோம்னா 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் மாறிக்கிட்டே இருக்கார். மனநிலை, ஒரு நாள் நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கோம், ஒரு நாள் அழறோம். சம்டைம்ஸ் இப்போ நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்க இறந்தால் தான் அழணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பாரதி ராஜா சார் இறந்தார், நிறைய எல்லாருக்கும் ஒரு துக்கம் இருந்தது. பாக்யராஜ் சார் இறந்தார், எப்படி இப்படி திடீர்னு. ஸோ நமக்கு பிடித்தவர்கள் நம்ம அன்றாடம் அவங்கள பார்க்குறோம், அவங்க இல்லைன்னா கூட நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த சந்திரனினுடைய மாற்றம் அந்த மாதிரி நமக்கு ஒரு மனசில் சந்தோஷத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். இது சந்திரனினுடைய மாற்றத்தை வைத்து. ஸோ
ஒரு பெரிய பெயர்ச்சி, ஒரு பெரிய இடைவெளிக்கு வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பெயர்ச்சி, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனி பெயர்ச்சி, அடுத்தது குரு பெயர்ச்சி, அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கணுன்னா ராகு கேத்து பெயர்ச்சி. ஸோ இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள்லாம் வரும் பொழுது நமக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்தந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க, இந்தந்த ராசிக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த கிரக மாற்றங்கள் பொழுது பரிகாரங்கள் முதல்ல செய்யணுமா, இல்லை கோயிலில் போய் வழிபாடுகள் முதல்ல செய்யணும்னா நவக்கிரக வழிபாடை முதல்ல போய் நம்ம செய்யணும். நல்ல ஒரு ஈஸ்வரன் கோவில், 6 கால பூஜை பண்ணக்கூடிய ஈஸ்வரன் கோவிலில் நவக்கிரக வழிபாடு செய்கிறது விசேஷம். இந்த நவக்கிரக வழிபாடு 9 நாட்கள் செய்ய வேண்டும். அது எந்த கிரக பயிற்சி வேணாலும் இருக்கலாம். சூரியன், செவ்வாய், சந்திரன், ராகு, கேத்து, சுக்கிரன், எது வேணாலும் இருக்கட்டும். கிரக பெயர்ச்சிகள் நடக்கும் பொழுது இந்த நவகிரக வழிபாடுகள் செய்வது ரொம்ப விசேஷமானது. ஸோ ஒரு 9 நாட்கள். இது எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 9 நாட்கள் இந்த நவகிரக வழிபாடை செய்யணும். கிரக மாற்றத்தின் பொழுது அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் மாறுது, அன்றைக்கும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் 9 நாட்கள் சந்திரனை இங்கே மனசில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக நவகிரக வழிபாடை செய்யலாம். ஸோ நவகிரக வழிபாட்டிற்கு நம்ம இந்த டைமில் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ ஒரு 9 நாட்கள் தொடர்ந்து ஒரு நவகிரகத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். சனிக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து நவகிரகத்தை சுற்றணும். சனிக்கிழமை ஒரு தீபம், ஞாயிற்றுக்கிழமை 2, திங்கக்கிழமை 3, அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்றா நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9வது நாள் 9 தீபம் ஏற்றி நவகிரகங்களுக்கு உண்டான தானியங்களை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். இதுதான் இந்த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் நவகிரக வழிபாடு. இதை வந்து நம்ம ஒரு சிவன் கோவில், அதுவும் 6 கால பூஜை நடக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் நம்ம நவகிரக வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ராகு கேத்து பெயர்ச்சியெல்லாம் வரும்பொழுதே நமக்கு தெரியும், இந்தந்த ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒரு ராகு கேத்து பெயர்ச்சி ஆறுது அப்படின்னு சொன்னால் ரெட்டநாகம் பிரதிஷ்டை பண்ண ஒரு இடத்துல போய் நம்ம ராகு கேத்துக்கான வழிபாடுகளை செய்யலாம். ஒரு குரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு குரு ஸ்தலத்திற்கு போய் அங்கே சுவாமிக்கு வழிபாடு செய்யலாம். ஒன்றும் இல்லை, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி ஒரு மாலை சாத்தி நம்ம அர்ச்சனை பண்ணுறது தான் வழிபாடு. அண்ட் எந்த வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுதும் அந்த கோவிலில் குளம் இருந்துச்சுன்னா, மீன் இருந்ததுன்னா அங்கே பொறி வாங்கி போடுங்க. அந்த மீன்களுக்கு ஒரு இறை கொடுத்தோம் அப்படின்னாலே நவகிரக வழிபாடு செய்தால் அதற்கு பூரண பலன் நமக்கு வந்து உண்டு. அந்த காலத்துலலாம் பாருங்களேன், எவ்வளோ வந்து இதெல்லாம் ஒரு கிரமமாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோவில்னு இருந்தாலே, இப்போ திருவெண்காடெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அது புதன் ஸ்தலம். 3 குளங்கள் உண்டு அங்கே. சூரியனுக்கு, புதனுக்கு, செவ்வாய்க்குன்னு 3 பெரிய பெரிய குளம். எல்லா குளத்துலேயுமே அப்போல்லாம் மீன்கள் இருக்கும். ஸோ நம்ம குளத்தில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு அந்த மீன்களுக்கும் பொறியிடுறது அப்படிங்கிறது அது ஒரு வகையான பரிகாரங்கள் தான். பட் இப்போது அந்த குளமே தண்ணி இல்லை, அண்டு தண்ணி இல்லைங்கும் போது மீன்களும் அங்கெல்லாம் இருக்கிறது இல்லை. ஒரு நவகிரக வழிபாட்டுக்கே நமக்கு வந்து முக்கியமாக ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட கூடவே நம்ம வந்து ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு நம்ம உணவளிக்கிறது அப்படிங்கிறது தான். மீன்களுக்கு கொடுக்க முடியலைன்னா நம்ம பசுமாடுகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இப்படித்தான் நம்ம வழிபாடுகளை நம்ம வந்து செய்ய வேண்டும். கிரகங்களினுடைய மாற்றம் நடக்கும் பொழுது வழிபாடுகள் அப்படிங்கிறத ஒரு சிவன் கோயில்லையும், பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணும் பொழுது அந்த கிரக பெயர்ச்சிக்கான முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்குது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கிரக மாற்றத்தில் நாம் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.